ஓம் விராட் விஸ்வ பிரம்மனே நமக. விஸ்வகர்மா எனும் நான் ராதாராஜன் ஆச்சாரியா எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்கூல் லீவ் விட்டாச்சுங்க. கோடை விடுமுறையை எப்படி கழிப்பது என்று நினைக்கும் மாணவர்களின் மத்தியில் 10th முடிச்சாச்சு, 12th முடிச்சாச்சு, +1 என்ன குரூப் சேரலாம், காலேஜ் எந்த காலேஜ் சேரலாம், எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம், என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறாங்க, நம்ம எங்கே போகலாம், இப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கிற மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு தாங்க இது. கோவையைச் சேர்ந்த பேரூர் அருந்ததியினர் சமூக பொதுநல அறக்கட்டளை சார்பாக பேரூரில் வரும் மே 5 ஞாயிறு காலை 9 மணி அளவில் உயர்கல்வி வழிகாட்டுதல் என்ற நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் அப்படின்னா, 10th +2 முடித்த மாணவர்கள் அனைவரும் கலந்துக்கலாம். முக்கியமாக பட்டியலின மாணவ மாணவிகளும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவியர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும் கோவை பேரூர் அருந்ததியினர் சமூக பொதுநல அறக்கட்டளை கடந்த 35 வருடங்களுக்கும் மேலாக இந்த சேவையை செய்து வருகிறார்கள். இந்த உயர்கல்வி வழிகாட்டுதலில் மாணவர்கள் வேறு என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பட்டியலினம் மாணவர்களுக்காக கல்லூரிகளில் கல்வி கட்டணமின்றி பயில்வது எப்படி, கல்வி உதவித்தொகை பெறுவது எப்படி, வங்கிகளிலும் தேசிய வங்கிகளிலும் தாட்கோ போன்ற அமைப்புகளிலிருந்து கல்வி கடன் பெறுவது எப்படி போன்ற வழிகாட்டுதல்களும் இதில் அடங்கும். இது மட்டும் தானா அப்படின்னா இன்னும் இருக்குங்க. இவர்கள் சேவை தொடர்கிறது. டிகிரி முடித்தவங்க, படிப்பை படித்து கொண்டிருப்பவர்கள், இல்லத்தரசிகள், இவர்களுக்காகவும் இலவசமாக டிஎன்பிஎஸ்சி அரசு வேலைகளுக்கான டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் நடைபெறுகிறது. சரி, படித்தவங்களுக்கு மட்டும்தானா, படிக்காதவங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னா அவங்களுக்கும் இருக்குது. படிக்காதவர்களுக்காகவும் இல்லை 10th முடித்தவங்க, 8th 10th அந்த மாதிரி முடித்தவங்களுக்காகவும் தையல் பயிற்சி இலவசமாக கற்றுத்தராங்க. அறக்கட்டளையின் தலைவர் திரு செல்வகுமார் மற்றும் துணைத் தலைவர் திரு மாறன் அவர்களின் தலைமையில் கல்லூரி பேராசிரியர்களும் அரசு துறை அலுவலர்களும் இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு வழிகாட்ட உள்ளனர். எட்டாக்கனியாகிய உயர்கல்வி இனி எட்டிவிடும் தூரத்தில்தான். மே 5 ஞாயிறு காலை 9 மணி பேரூர் அருந்ததியினர் சமூக நல அறக்கட்டளை. யாருக்கு தெரியும், இந்த நாள் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை சரித்திரம் படைக்கும் நாளுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லியாக கூட இருக்கலாம். இந்த மக்கள் சேவையில் எனது நிறுவனமான IICS IAS அகாடமி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் சிவில் சர்வீசஸ் ஒரு சிறிய பங்களிப்பை அளிப்பதற்கு வாய்ப்பளித்த அருந்ததியினர் அறக்கட்டளைக்கு எனது நன்றிகள். மற்றும் மக்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், இது ஒரு முக்கியமான பதிவு ஆகையால் தங்கள் சுற்றத்தாருக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் இந்த பதிவை பகிர கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் விஸ்வகர்மா.